தப்புத்தேன் மன்னிச்சுக்கங்க. இதை சொல்ல முடியாம தவிக்குதுக்கு புள்ள பசங்கள்லாம். நான் பள்ளிக்கூடம் படிக்கையில் காலேஜ் படிக்கையில் எல்லாம் சாமி நம்ம கூட 20 உருப்படியும் விரிவாங்க. அப்புறம் ஒரு வயசுக்கு மேல நம்ம கூட நம்பிக்கையானவி 1-2 பேர் தான் சாமி இருப்பாங்க. ஏதோ சின்னதா மனஸ்தாபம் ஆகி போச்சுன்னு சொல்லி பேசிக்காம ஆயிட்டீங்கன்னா அப்புறம் உள்ளதும் போச்சுடா லொல்ல கண்ணாத்தேன். கசப்பு நடந்த பின்னாடி கொஞ்சம் நாளெல்லாம் கழிஞ்சு நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்கறாங்கன்னா அது உண்மையிலேயுமே அந்த விஷயத்தை நினைச்சு நம்ம விசனப்படுறாங்கன்னு தான் அர்த்தம் கண்ணு. உங்களுக்கு அவங்க மேல கோபம் இருந்தா 2 பேர் திட்டுங்க, திட்டி போட்டு சேரியோட ஆனதாகி போச்சுன்னு சொல்லி ராசி ஆயிட்டு சரி சந்தோஷமா இருங்க. அது இவங்களோட ஃப்ரெண்டுகளா இருக்கட்டும், இல்ல பெத்து பிறப்பா இருக்கட்டும், இல்ல பெத்தவியலா இருக்கட்டும், இல்ல ஆறா வேணாலும் இருக்கட்டும். இந்த லோகத்துல அவங்க மட்டும்தான் சாமி நமக்கு இருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கிட்டு கேட்காமையும் இருக்க வேண்டாம், மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லாம மன்னிக்காமையும் இருக்க வேண்டாம். இதையெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கையில் உங்க நினப்புக்கு 6 வாராங்களோ அவங்களுக்கு வீடியோவை அனுப்பி விடுங்க.